ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு டிக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுருங்க. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு கேரட் தீத்துறதில் தீத்தி எடுத்துக்கோங்க. கையால் கூட மசிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இஞ்சியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருந்த உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்க தேவையில்ல, அரிசி மாவுலேயே செஞ்சிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சால் தான் டிக்கி நல்லா வரும். மசாலாலாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்திக்கோங்க. உங்கள் கையில் ஒட்டனுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் எண்ணெய் தடவலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். கையில் ஒட்டவே இல்லை. மெலிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக தட்டினா உள்ளே வேகாது. இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம தட்டி வச்சுருந்த டிக்கியை சேர்த்துடலாம். பொறுமையாக வைங்க, எண்ணெய் மேலே பட்டுறாமல். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் சீக்கிரமாக, உள்ளார வேகாது. ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பிடலாம். நீங்கள் தோசை கரண்டியால் தான் திருப்பணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இந்த ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம். பொருட்களும் கம்மியாக தான் தேவைப்படும். உருளைக்கிழங்கு இருந்தாலே நம்ம செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க. மழை டைமில் சுட சுட இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். எல்லாமே இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்று கூட ஒட்டவே இல்லை. இது கூட சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்னி கூட வச்சுக்கலாம். க்ரீன் சட்னி வச்சா சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு டிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.